வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டெட்டு, டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் நீங்கள் இலவசமாக பெற விரும்பினால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் எந்த விதமான பணமும் செலுத்தாமல் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கான 149 ஜிஓவை எப்பொழுது ரத்து செய்யிருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முக்கிய தகவல் என்னென்ன, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் டிஆர்பியோடைய பிளானர் 2024 தொடங்கி 7 நாட்களில் கடந்திருக்கும். ஆனால் இன்னமும் பிளானர் ரிலீஸ் ஆகலை. இதனால் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள், ஆசிரியர் பெருமக்களும் சரி, படித்து கொண்டிருக்கும் இளைஞர்களும் சரி, டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வெளியிடறதுனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஆனுவல் பிளானர் எப்பொழுது சார் வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்குண்டான ஒரு முக்கியமான தகவல்களை ஆனுவல் பிளானர் அதி விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஜனவரி பொங்கலுக்கு பிறகு. ஜனவரி 19 மற்றும் 20 தேதிகளில் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரை நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெட் தேர்வர்களுக்கு 2013 பேட்சுக்கு பணி நியமனம் வழங்குங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாருமே, ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. 2013 பேட்சுக்கு 50% பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி முன்னுரிமையும், மீதி 50% தேர்வு நடத்தியும் அவங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்குண்டான தீர்ப்பு விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பள்ளிகளில் 8643 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 8400 மட்டும் இல்லைங்க, 1,00,000 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. அதில் தற்காலிக ஆசிரியரை நியமிச்சிருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்களை நியமிச்சிருக்காங்க. காலியாக உள்ள நிலையில் 1500 ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது எந்த வகையில் நியாயம்? ஒரு 1500 பேர் மட்டுமே எடுக்கிறீங்க, அதுலேயும் 1000 பேர் ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சிஸு, 500 வேக்கன்சிஸ் கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. இது அரசு பள்ளிகளை எப்படி முன்னேற்றும்? அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியிடங்களை காலியாக வைத்து கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது. எனவே காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பப்பட வேண்டும் என்று அதில் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. மக்களை, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.